எங்களுக்கு வாய்ப்பு வழங்கிய இலங்கையன் பாலாஜி சாருக்கும் சர்வதரத்தின் நடத்துக்கும் ஆல் டீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இல்லை அது ஒரு நிகழ்வுகள் வந்து ரொம்ப ரேர் தான். இது ஒரு மிக்சட் ஃபீலிங். எப்படின்னா, ஒரு நாட்டுப்பற்று, அப்புறம் நம்ம குழந்தைகளை பார்த்தா மலர்ச்சி, அப்புறம் நாமும் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா ஒரு இடத்துல செல்போனை ஸ்க்ரோல் பண்ணாம ஏதோ ஒரு விஷயத்துல மனது ஒன்றி கேட்கும் ஒரு வாய்ப்பு, அதில் உள்ள இனிய இசை, கண்ணன் அவர்கள் வழங்கிய இனிய இசை, குழந்தைகளுடைய அருமையான நடனங்கள், அப்புறம் அந்த அவங்க சொல்லக்கூடிய கருத்து, அதெல்லாம் ஒன்று கலந்து சடனா வந்து ஒரு மண்டே லைஃப்ல இருந்து, இயல்பு வாழ்க்கையில இருந்து, மெஷின் மாதிரி வாழும் இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து ஒரு கணமாவது நம்மை இது போன்ற தருணங்கள் மேம்படுத்துது. நம்ம உணர்ச்சிகளை, நமது எண்ணங்களை, நமது சிந்தனையை. அப்ப இந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப பாடல் ஆடல் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த நாட்டை நேசிங்க, அதான் சொல்ல வர்றாங்க. அத்தனை விஷயத்துக்கும் அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இந்த கொடி, அந்த கொடியேற்றுறது, தேசபக்தி பாடல் பாடுறது, பிளட்ஜ் எடுத்துக்கிறது, ஆடல் பாடல்லாம் நாமெல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது, இது எல்லாமே கடைசியா நாட்டை நேசியுங்கள். நாட்டை நேசியுங்கள் அப்படின்னா அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, ஒரு நிலப்பரப்பை நாம் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நாட்டில் உள்ள மக்களை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு தான் பொருள். அந்த பிளட்ஜ் எடுத்தது வந்து மிஷின் மாதிரி எடுக்கிறோம், ஆனா மறந்து போயிடுறோம். அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோமான்னா அது என்ன சொல்லுச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதே இல்லை. இட் இஸ் இன் த லெட்டர், நாட் இன் ஸ்பிரிட். லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் எப்ப இந்த விஷயங்கள்லாம் நடைமுறையா வருதோ அப்பதான் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கிறதா அர்த்தம். அது வரைக்கும் நம்ம வந்து ஏதோ வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி தேசபக்தின்னு சொல்லிட்டு அப்புறம் பேக் டு த ரொட்டீன் மாறி போகாம இருக்கணும். இது சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியம்தான். ஏன்னா சில பேர் அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. எங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய நாடுகள் நமக்கு தெரியுது. இப்ப ஒரு ஜப்பானுக்கு போய் நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய நாட்டுப்பற்று, அவங்களுடைய ஒழுக்கம், அதெல்லாம் வந்து நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிலைமையில இருக்கு. அவ்வளவு ஒரு டிசிப்ளின் இன் A to Z எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். நமக்கு அந்த ஒழுக்கம் இது வரைக்கும் வந்திருக்கான்னா இருந்த ஒழுக்கம் போயிட்டு இருக்குங்கிறது தான் நிஜம். அது எப்படி தெரியும் அப்படின்னா, தேசத்துக்கு சல்யூட் வைக்கிறோம், தேசபக்தி பாட்டு பாடுனா கண்ணுல தண்ணி வருது, அப்படியே மனமெல்லாம் உருகுது, எல்லாம் வெரி குட். வெளியே போய் வண்டி ஓட்டுறதுல ஒழுக்கமா ஓட்டுறதுக்கு நமக்கு இன்னும் நடைமுறையில இருக்கா? ஒரு நாளைக்கு தமிழ்நாடு தான் ஆல் இண்டியா லெவல்ல நம்பர் 1. எதுல? ஆக்சிடென்ட்ல, சாலை விபத்துல நம்பர் 1. ஏன் சாலை விபத்து வருதுன்னா ஒழுக்கம் இல்லை. இன்னைக்கே பாருங்க, ரோட்ல இப்படி நம்ம போவோம், எதிரில் ஒருத்தர் ரைட் ராயலா வருவாரு, நம்ம பயந்து போவோம், எதிரில் வர்றவரு கெத்தா வர்றாரு. கேட்டா சுதந்திரம்ங்கிறாங்க. இதுதான் சுதந்திரமா? இது சுதந்திரம் அல்ல, இது ஒழுக்க கேடு. இது போல ஒன்னல்ல ரெண்டல்ல நாம் களைய வேண்டிய ஒழுக்க கேடுகள் எண்ணிறந்து இருக்கு. அதை எப்படி களையணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு ரோல் மாடலா இருந்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படி வாழணும்னு நம்ம சொல்லித்தரணும். அதுதான் இந்த சுதந்திர நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே உறுதிமொழியா இருக்கணும். என்னை விட என் குழந்தைகள் நல்லா வரணும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கெல்லாம் இனிது வள்ளுவம். அப்ப நம்மளே ஒழுக்கக்கேடா இருந்தா குழந்தைங்க எப்படி ஒழுக்கமா இருக்கும்? வீட்டுல கணவன் மனைவி ஒரு அன்பா, அறத்தோட, ஒரு அரவணைப்போட, ஒரு இனிமையா குடும்பம் நடத்துனா அதை பார்த்து வளர்ற குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும், அதுக்கு ஆனந்தமா இருக்கும்.
வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு எலியும் பூனையுமா கத்திக்கிட்டே இருந்தா, ஓ இதுதான் குடும்பம் நடத்துற வழிமுறைன்னு குழந்தைங்க அவர்கள் எரியாம கற்றுக்கொண்டு நாளைக்கு அவர்களும் அதைத்தான் செய்ய போறாங்க. அது போல் இல்லாமல் அன்பை விதைக்கணும். திருக்குறள் பூரா சொல்றது என்ன? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது குழந்தைகளுக்கான லெக்சர் கிடையாது. குழந்தைங்க இந்த லெக்சரை கேட்டு எதுவுமே காதுல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது டெண்டர் ஏஜ். எப்படா இது முடிச்சு டான்ஸ் ஆடுவோம் தான் அது இருக்கும். நான் சொல்லுவது பெரியவர்களுக்கு தான். அப்ப ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு யூனிட். எப்படி ஒரு உலகமே நம்ம குடும்பம்னு சொன்னாங்க, அதுல ஒரு யூனிட் நாடு, அந்த நாட்டுல ஒரு யூனிட் மாநிலம், மாநிலத்துல ஒரு யூனிட் ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு யூனிட் ஒரு தெரு, அந்த தெருவுல ஒரு யூனிட் குடும்பம். இந்த குடும்பம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அப்ப அந்த குடும்பத்துல பெரியவங்க இருப்பாங்க, கணவன் மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. இது எல்லாத்தையும் எல்லாரும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது என்ன என்றால் அன்பு என்ற ஒற்றை சொல். அந்த அன்பு எவ்வளவு மிகுதியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் அமைதி மிகுதியா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணா ஒருத்தர் மன்னிப்பாங்க, அடுத்தது தப்ப தட்டி கேட்பாங்க. அங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு நல் வாழ்க்கை நிலவும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு நல்ல விழுமியங்களை நான் கத்துக் கொடுக்கணும். பையனை பைக்ல வச்சுட்டு போறப்ப அங்க ரெட் சிக்னல் இருந்ததுன்னா நின்னாருன்னா நாளைக்கு அந்த குழந்தை பெரியவனாகிறப்ப ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும், எதையும் ஒழுக்கத்தோட தான் செய்யணுங்கிறத இன்டைரக்டா கத்துக்குது. ரெட் சிக்னல் போட்டிருக்கு, யாரு இல்லைன்னா குழந்தையோட சல்லுன்னு போறாருன்னா குழந்தை என்னத்தை கத்துக்கும்? அதே ஒழுக்க கிடத்தா கத்துக்கும். அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள நம்ம என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி, அந்த ஜாதி மட்டம், இந்த ஜாதி மட்டம், நம்ம பெரிய ஆண்ட ஜாதி, இந்த ஜாதி அப்படின்னு ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனம். அதே மாதிரி மதம், மதம் என்பது தனி மனிதனை மேம்படுத்த ஒரு வழி. அவன் எந்த மதமோ மதமின்மையோ அவனுக்கு ஏற்ற வழியில் ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு ஏதோ ஒரு மெக்கானிசம் வச்சுக்கலாம். அதை போய் ஒரு அடுத்தவங்களை போய் இம்போஸ் பண்ணிக்கிட்டு அதை இது நோண்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு முன்னேறிய சமுதாயம் செய்யாதெல்லாம் பர்சனல் மேட்டர். இன்னிடத்திற்கு தொல்லை இல்லாமல் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் நம்ம வீட்டுல பாட்டு சத்தமா வச்சா குழந்தைங்களுக்கு சொல்லணும், கண்ணா பக்கத்து வீட்டுல எல்லாம் இது டிஸ்டர்பன்ஸா இருக்குண்டா, சவுண்ட குறைச்சு வை, நடுராத்திரி போட்டு கொளுத்தாதன்னு நம்ம ரோல் மாடலா இருக்கணும். பக்கத்து வீட்டுல குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க பாட்டு சத்தம் வெடிக்கும், நடுராத்திரி 11 மணி 12 மணிக்கு வெடிச்சத்தம் வெடிக்குங்கிறதெல்லாம் பண்பாடற்ற செயல்கள். அப்ப இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை, நாம் நம்மை நல்ல மனிதர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் கருணை உள்ளவர்களாகவும் அதே சமயம் உலகத்து வாழ்வில் வல்லவர்களாகவும் நம்மை மாற்றிக்கொண்டு அதற்போல அதைவிட நல்ல சமுதாயமாக அடுத்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். இந்த இளம்பியன் ஸ்கூல் எனக்கு ஆயிடுச்சு மச் டியர் டு மை ஹார்ட் பிகாஸ் சார் ரைட்லி செட், என்னோட குழந்தைங்க இங்கதான் படிக்குது. என் குழந்தைகளை விடுவதற்கும் கூட்டிட்டு போறதுக்கும் நான் எக்கச்சக்கமான தடவை அந்த பள்ளிக்கு வந்திருக்கேன். இவர்கள் எல்லாம் மனதிற்கு நெருக்கமானவர்கள். அதே மாதிரி பல வருடம் கழிச்சு அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் ஒரு நல்ல ஒழுக்கமான பண்பாடு உள்ள நல்ல கல்வி உள்ள கலைகளில் சிறந்த ஒரு குடிமக்களை உருவாக்குவதற்கு இந்த பள்ளி கரூரில் உறுதுணையாக இருப்பது பற்றி நான் உண்மையாக பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி அவர்களை தொடர்ந்து இதை செவ்வனே செய்து அவர்களை நலமாக வளமாக நல்லவர்களாக வல்லவர்களாக அடுத்த ஜெனரேஷனை மாற்றும் இந்த முயற்சியை நான் தலைவணங்கி பாராட்டுகிறேன். முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது நல்ல ஒழுக்கம். டயத்துக்கு ஸ்கூலுக்கு வா, யூனிஃபார்ம் கரெக்டா போடு, எல்லாரோடையும் இனிமையா பேசு, ஒரு இணக்கமா இரு, நல்ல பாடத்தை நன்றாக கற்றுக்கொள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு ஐயா சொன்னார். அதுக்கு என்ன பொருள் எனக்கு தெரியறதுக்குள்ளேயே பல வருடம் ஆயிடுச்சு. எண்ணென்ப அப்படின்னா என்னன்னா கணிதம், கணிதம் மட்டும் இல்ல, சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாம் அந்த சயின்ஸ் கேட்டகரி எல்லாம் என்னென்ப. எழுத்தென்ப அப்படின்னா கலை இலக்கியம். நீங்க ஆர்ட் லிட்ரேச்சர் இதெல்லாம் எழுத்து இலக்கியம், பாட்டு நடனம் இதெல்லாம் மனதை உய்விக்கவும், குழந்தைகளை நல்லா ஆட விடுங்க, பாட விடுங்க. நம்ம கத்துத்தராததெல்லாம் அந்த கலைகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்.
அப்ப நாமும் மிஷின் மாதிரி வாழாம இந்த படிக்கணும், நிறைய லிட்ரேச்சர் படிக்கணும். தினம் டிவியை பார்த்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே பொழுது போகாம ஒவ்வொரு வீட்லயும் நல்ல ஒரு நூலகம் இருக்க வேண்டும். அறிவை வளர்க்கும், பண்பை வளர்க்கும், ஒழுக்கத்தை வளர்க்கும் நூல்கள் அங்கு இருக்கணும். அப்பா அம்மா டெய்லி அந்த நூலை படிப்பதை பார்க்கும் குழந்தைகள் தன்னேறியாமல் அவர்களும் அந்த நூலை வாசிக்க தொடங்குவார்கள். நான் ஒரு நூல் எழுதினேன், ஓகி வாழ ஓசையின்றி ஒரு இனிய வழி நூல் எழுதி பப்ளிஷ் பண்ணேன். பண்ணிட்டு பார்த்தா என்னுடைய பெண் அப்ப சிறு பெண், அவ என்ன செஞ்சிருக்க, அவ ஒரு நூல் எழுதி அவ பேரை போட்டு போட்டோ போட்டு அவ ஆத்தருக்கு போட்டு அவ ஒரு புக்கு போட்ட மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா. சோ நாம் எந்த வழியில போறோமோ குழந்தைங்க நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்ப நாமும் இந்த படிப்பு, கலைகள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாத்துலயும் பேலன்ஸ்டா இருந்துகிட்டு எல்லோருக்கிட்டையும் ஒரு அன்பு செலுத்திக்கிட்டு அரவணைச்சுக்கிட்டு அதற்கு அடிப்படை நாம் மனதில் வஞ்சமின்றி, ஒரு பகையின்றி, வெறுப்பின்றி மனது உரைகளை நிரப்பி வாழ்ந்தோம்னா அது சாத்தியம். அதை எப்படி நிரப்ப முடியும் அப்படின்னா அதற்கு எளிமையான ஒரே வழி, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி சொல்றேன். காலையில எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு திருக்குறளை படிச்சு அது என்ன சொல்லுதுங்கிற அதனுடைய அர்த்தத்தையும் நல்ல நூல்கள் படிச்சு இந்த திருக்குறள் என் வாழ்வில் எப்படி நான் செயல் வடிவத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நாமே யோசித்து அதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வந்து கொண்டே இருந்தோமானால் நம் வாழ்க்கை பள்ளத்தில் இருப்பது மேட்டிற்கு வந்து, மேட்டில் இருப்பது மலைக்கு ஏறும். அங்க பாத்தீங்கன்னா குணமென்றும் குன்றேறி நிற்கும் வாய்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதை நாம் வீணடிக்காமல் அதை வாழ்ந்து நம் குழந்தைகளுக்கும் வழிகாட்டி இந்த நாட்டையும் நாளை சமுதாயம் பெருமைப்படும் அளவிற்கு வழிநடத்தி செல்ல இன்று நாம் ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.